எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளரி செடி நல்லா அழகாக பெருசாக வளர்ந்து கொடி ஏற ஆரம்பித்து பூ நிறைய எடுத்துருக்குங்க. பூ எடுத்து பிஞ்சு வந்துருச்சுங்க. ஒரு 4 செடி போட்டேன். 4மே நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது அழகாக செவுத்தை பிடிச்சிட்டு அப்படியே படர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு செம்பருத்தி செடி இருந்தது, அது ஃபுல்லாக படர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த செம்பருத்தி செடியை நான் வெட்டி கூட விடலைங்க. வெட்டி விட்டால் அந்த செம்பருத்தி நல்லா பூத்துருக்கும். இந்த செடிக்காக அதை நான் விட்டுட்டேன். இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஒரு 4 பிஞ்சு நின்றுருக்குங்க. வெள்ளரி பிஞ்சு இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக சின்ன சின்ன பிஞ்சை ஒரு 4 பிஞ்சு இருக்குங்க. ஆனால் எல்லாத்துலேயும் 1 2 இருக்குது. இதில் மட்டும் 4 பிஞ்சுகள் இருக்குது. வெள்ளரி செடிக்கு தண்ணி நல்லா ஊற்றணுங்க. ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் தான் செடி நல்லா வருது, இல்லைனா செடி வாடி போயிடுது. ஒரு வேளை கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். முடிஞ்ச 2 வேளை தண்ணி ஊற்றணுங்க, இல்லைனா இந்த செடி வதங்கிடும். உரங்கள் எப்பவும் போல் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி இந்த செடிக்கும் கொடுத்துர்லாங்க. மண்ணை எப்போவுமே ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.